அவமானத்தை சந்திக்க பழக வேண்டும். வேட்டி விற்கிற ஒருத்தர் புதுசாக வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய தொழில் நான் தனியாக செய்யலாமேன்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருக்கிறார். கடைக்கடையாக கொண்டு போய் தன்னுடைய வேட்டியை அவர் போடணும். ஐயா, எங்கள் பிராண்டு வேட்டி நல்ல வேட்டி தான், உங்கள் கடைகளில் கொஞ்சம் விற்று கொடுங்க. நிறைய கடைக்காரர்கள் அதை வாங்கி கொள்வதுண்டு. அதில் ரொம்ப பெரிய கடை நடத்துகிறார் ஒருத்தர். இதெல்லாம் புதுசாக யாரோ கொண்டு வராங்க மார்க்கெட்டில், இதெல்லாம் விற்காது அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஏளனமான எண்ணம் அவருக்கு உண்டு. அதனால் அந்த வேட்டி விற்கிறவர் தினம் தலையில் வேட்டியை தூக்கிட்டு வரும்பொழுது, ஐயா உங்கள் கடையில் ஒரு 4 வேட்டி வாங்கி விற்றுட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். என் கடை வாசலில் உட்காராது. புரியுதா? உன் பிராண்டை விட நல்ல பிராண்டெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கேன், இங்கே வர வேலை வச்சுக்காத, வியாபார நேரத்தில் நந்தி மாதிரி வாசலில் உட்காராதேன்னு முத நாள் சொல்கிறார். அவர் சொன்னதுக்கு அப்புறமா எழுந்து போயிட்டார். மறுநாள் அதே மாதிரி, ஐயா வணக்கம், மனசை மாற்றிக்கிட்டீங்களா? இன்னைக்கு என்னோட வேட்டி ஒரு 2வது வாங்கிக்கங்களேன். நேத்தி சொன்னதையே திருப்பி சொல்கிறேன், கோவப்படாமல் சொல்கிறேன், என் கடை வாசலில் நிற்காத, நகர்ந்து போ, இது வியாபாரத்திற்கான நேரம். போயாச்சு. இப்படியே 3 நாள் 4 நாள் 5 நாள் தொடர்ந்து வரார். 6வது நாள் கடை வாசலில் போய் உட்காரும் பொழுது கோபம் வந்துருச்சு அந்த கடை நடத்துபவருக்கு. ஒன்றும் பண்ணலை. அவரோட கல்லாப்பெட்டி மேலே அந்த தண்ணி டம்ளரில் தண்ணி வச்சுருக்கார். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அவர் முகத்தில் ஊற்றிட்டார். அந்த வேட்டியை தலையில் தூக்கிட்டு விற்பார் இல்லையா, அவர் முகத்தை தொடச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நினச்சி போகிறார். தண்ணியை ஊற்றினவருக்கு மனசு வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டோமோன்னு பயப்படுறார். ஐயோ இது தப்பு இல்லையா, நாம் ஒரு தப்பான முன்னுதாரணத்தை பண்ணிட்டோமேன்னு. ஏன்பா இங்கே வா, முதல் நாள் சொன்னேன், 2ஆம் நாள் சொன்னேன், 3 நாள் சொன்னேன், 5 நாள் சொன்னேன், கேட்கல. வியாபார நேரத்தில் வராதப்பா, நந்தி மாதிரி நிற்காதேன்னு. கோவம் தாங்கலை. உன்னோட வயசில் பெரியவன், முகத்தில் தண்ணியை ஊற்றிட்டேன், தப்பாக எடுத்துக்காத, அப்பா மாதிரி எடுத்துக்கேன் அப்படின்னு குரலை தனித்து பேசுகிறார். ஆனாலும் நீ எந்த நம்பிக்கையிலப்பா தினம் வர? ரொம்ப அழகாக சொன்னான். உங்களோட அருமை உங்களுக்கு தெரியல சார், தினம் உங்கள் முகத்தை பார்த்துட்டு போகிறேன், அத்தனை வேட்டியும் வித்துருச்சு சார், உங்கள் அருமை உங்களுக்கே தெரியலையே சார் அப்படின்னு சொல்கிறான். இதை விட அவமானத்தை அழகாக பழகிக்கொள்ள முடியவே முடியாது.